Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 29/8/2025 RRB NTPC CBT 1 shift 2 and 3 ல கேட்ட GK question டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஆகஸ்ட் 7ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 to 8 months கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who translate the book Hot Lamp into English? Hot Lamp அப்படிங்கக்கூடிய புக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. தீபா பாஸ்தி. அடுத்த கொஸ்டின், 2025 வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் வாஸ் ஹெல்ட் இன். 2025 வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. துபாய் UAE, துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து நடந்திருக்கு. The Deccan Plateau generally slopes towards. தக்கான பீடபூமி பொதுவாக டேஷ் நோக்கி சாய்வாக இருக்கும் கேட்டிருக்காங்க. கிழக்கு நோக்கி, ஈஸ்ட் வேர்ட்ஸ். ஓகே, சோ எங்க நோக்கி சாய்வாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பக்கமா கொஞ்சம் சாய்வாக இருக்கும். கரண்ட் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி, யூபிஎஸ்சியோட கரண்ட் சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் குமார், இவர் தான் கரண்ட் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி. அடுத்து பாருங்க, BR கவை. ஓகே, சோ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். பட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 29/8/2025 என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஷிப்ட்ல எல்லாம் 52nd சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னு டைரக்டா கேட்டிருந்தாங்க. சோ இப்ப எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 52nd சீஃப் ஜஸ்டிஸ் வந்து BR கவை. ஓகே, சோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த கோர்ட்ல வந்து ஜட்ஜா இருந்தாரு, இதுதான் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின். ஓகே, டைரக்டான கொஸ்டின் கேட்கல, ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டினுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ BR கவை, பூஷன் ராமகிருஷ்ண கவை. ஓகேவா, சோ பெட்டர் நோன் அஸ் BR கவை is an Indian jurist who is currently serving as the 52nd Chief Justice of India. So 52nd Chief Justice யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BR கவை. ஓகேவா, சோ இந்த மாதிரி டைரக்டா கொஸ்டின் கேட்கல. 52nd Chief Justice வந்து BR கவை. இதுக்கு முன்னாடி அவர் எந்த கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரு. He is a former judge of Bombay High Court. ஓகே, சோ இதுதான் 29/8/2025 கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, சோ 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி அவர் எந்த கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின், how many times more acidic will a solution with pH 2 be than a solution with pH 4? A solution with a pH of 2 is 100 times more acidic than a solution with a pH of 4. ஓகேவா, சோ pH 2 இருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்கு இல்லையா, ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதோட pH வேல்யூ 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட pH வந்து 2 இருக்கு, இன்னொரு சொல்யூஷன் இருக்கு, அதோட pH வந்து 4 இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு டைம்ஸ் வந்து அதிகமான அளவு ஆசிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 டைம்ஸ் வந்து இதுல அதிகமான அளவு ஆசிட் இருக்கு. ஏன்னா இதுல வந்து லாகரிதமெட்டிக்ல வந்து நாம வந்து சால்வ் பண்ணுவோம். Because the pH scale is logarithmic and the difference of 2 pH units 4 minus 2 equal to 2 indicates a 10-fold change in acidity for each unit. So 10 power 2 வரும். So அப்ப என்ன வரும் உங்களுக்கு 100 times வரும். Okay, solution with pH of 2 is 100 times more acidic than a solution with a pH of 4. ஒரு சொல்யூஷனோட pH வந்து 2 இருக்கு, இன்னொரு சொல்யூஷனோட pH வேல்யூ 4 இருக்கு. ஓகே, இதோட கம்பேர் பண்ணும்போது இதுல ஆசிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 டைம்ஸ் மோரா இருக்கும். இதை விட 100 டைம்ஸ் என்னவா இருக்கும், இதுல அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆஃப்டர் த கிரீன் ரெவல்யூஷன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் பர்டிகுலர்லி டேஷ். ஓகேவா, சோ கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சிக்கு அப்புறம் எதோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிச்சது, எதோட உற்பத்தி வந்து அதிகமாயிடுச்சுன்னு கேட்டிருக்காங்க. In India, the Green Revolution increased the production of which of the following? பசுமை புரட்சியானது பின்வருவனவற்றுள் எதன் உற்பத்தியை அதிகரித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா wheat and rice, கோதுமை and அரிசி. ஓகேவா, கோதுமையோட உற்பத்தியை வந்து என்னாச்சு, அதிகப்படுத்திச்சு. ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன்ல கோதுமையும் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரைஸும் இருந்திருக்கலாம். சோ பசுமை புரட்சிக்கு அப்புறமா எந்த தானியங்களோட உற்பத்தி வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா wheat and rice. அடுத்த கொஸ்டின், what is Prime Minister சௌபாக்கியா யோஜனா related to? ஓகே, Prime Minister சௌபாக்கியா யோஜனா வந்து அதோட நோக்கம் என்ன? ஓகேவா, பிரதம மந்திரி சஹஜ் பிஜ்லி கர் யோஜனா அப்படி இல்லைன்னா சௌபாக்கியா யோஜனா. நியூ ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் பை த Prime Minister on 25th September 2017. இந்த சௌபாக்கியா யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25th September 2017. அடுத்த ஷிப்ட்ல அந்த லான்ச் பண்ண இயர் கூட கேட்கலாம். இந்த ஷிப்ட்ல சௌபாக்கியா யோஜனானா என்னன்னு கேட்டிருக்காங்களா, அடுத்த ஷிப்ட்ல அந்த யோஜனா எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. 2017ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த சௌபாக்கியா யோஜனா படி பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் டு ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகேவா, இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ரூரல் அண்ட் அர்பன் ஏரியால ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கறது தான் சௌபாக்கியா யோஜனாவோட முக்கியமான நோக்கம்.
ஓகேவா? சோ உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா சௌபாகியா யோஜனாவோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் டு ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா. ரூரல் அண்ட் அர்பன் ஏரியால ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கறது தான் சௌபாகியா யோஜனாவோட முக்கியமான நோக்கம். இந்த யோஜனா எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2017ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த சௌபாகியா யோஜனாவுக்கு இன்னொரு நேம் என்னன்னா சாகஜ் பிஜிலி ஹர்கர் யோஜனா. ஓகேவா? சாகஜ் பிஜிலி ஹர்கர் யோஜனானாலும் சௌபாகியா யோஜனானாலும் ஒண்ணுதான். சௌபாகியா யோஜனாவோட முக்கியமான நோக்கம் என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஆல் ஹவுஸ் ஹோல்ட் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஓகே, சௌபாகியானாலே நமக்கு என்ன தெரியும்? வெட் கிரைண்டர். சௌபாகியா வெட் கிரைண்டர் தெரியும். சோ கிரைண்டர்னா எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அதோட கனெக்டட் ஆகி வருதா? சோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ஒவ்வொரு யோஜனாவையும் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு கொண்டு வராங்கிறத ஏதாவது ஒரு கோடோட வச்சு நீங்க ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். How many gigawatts of nuclear power will India develop by 2047 for energy transition? Okay, India plans to develop 100 gigawatts of nuclear power capacity by 2047. Okay, எவ்வளவு வந்து இது பண்ண போறாங்க? ஜெனரேட் டெவலப் பண்ண போறாங்க? 100 gigawatts. ஓகேவா? 2047க்குள்ள எவ்வளவு நியூக்ளியர் பவர் வந்து டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஜிகாவாட். ஓகே, அடுத்து பாருங்க ஆர்டிகல் 249 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் டு. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 249 எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. மாநில பட்டியலின் துறைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இன் ரிலேஷன் டு த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட். இதுதான் ஆர்டிகல் 249. ஓகே, அடுத்து பாருங்க ஆனந்தவர்மன் was the ruler of dash dynasty. ஆனந்தவர்மன் டேஸ் வம்சத்தின் ஆட்சியாளராக இருந்தார்னு கேட்டிருக்காங்க. கங்கை வம்சம். ஓகே, which state celebrate their foundation day on 20 February? அருணாச்சல பிரதேஷ் and மிசோரம் both celebrate their foundation day on February 20. ஓகே, 20 பிப்ரவரியில ஃபவுண்டேஷன் டேய செலிப்ரேட் பண்ண ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட், அருணாச்சல பிரதேஷ் அண்ட் மிசோரம். உங்களுக்கு ஆப்ஷன்ல அருணாச்சல பிரதேசமும் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா மிசோரம் மட்டும் கொடுத்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் ஏல அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி ல மிசோரமும் கொடுத்துட்டு ஆப்ஷன் சி ல வந்து ஏ அண்ட் பின்னு கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். 20 பிப்ரவரியில ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் அண்ட் மிசோரம். அடுத்து த கணபதி ஃபெஸ்டிவல் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை டேஸ் இன் 1893. கணபதி திருவிழா, கணபதி உற்சவ் அப்படின்னு கூட இருக்கும். 1893 டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1893 கணபதி திருவிழா டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். ஓகே, இவரை வந்து நாம என்ன சொல்லுவோம்? லோக்மானிய திலகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பால கங்காதர திலகர் கேசரி, அவர் நடத்தின மராத்தா பத்திரிகை வந்து கேசரி. ஓகே, மற்றும் மராத்தா ஆங்கிலத்துல நடத்தின பத்திரிகை பேரு மராத்தா. ஓகே, சோ ரெண்டு செய்தித்தாள்களை வந்து தொடங்கினார். இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பால கங்காதர திலகர் தொடங்கிய அந்த ரெண்டு முக்கியமான பத்திரிகை என்னன்னா கேசரி, அதோட மொழி பாத்தீங்கன்னா மராத்தி. இங்கிலீஷ்ல ஒரு பத்திரிகை நடத்தினாரு, அது பேர் வந்து மராத்தா. ஓகே, 1893 கணபதி விழாவையும் 1895 சிவாஜி விழாவையும் நடத்தினார். ஓகே, சோ இந்த விழாவை நடத்தினவர் யாரு? பால கங்காதர திலகர். 1893 கணபதி விழா. சோ இது நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, 1895 சிவாஜி விழாவையும் நடத்தினார். ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1916 ஹோம் ரூல் லீக், அதாவது தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கினாரு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர் தான். ப்ரீவியஸ் ஷிப்ட்ல இதை ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழக்கமிட்ட தலைவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. யாருன்னா பால கங்காதர திலகர். சோ இவருக்கு லோக்மானிய திலகர் அப்படிங்கக்கூடிய பட்டத்துக்கு உரியவரும் இவர் தான். ஓகேவா? இவருக்கு கிடைச்ச பட்டம் என்னன்னா லோக்மானிய திலகர். எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எல்லாமே ஒன் லைனரா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய NTPCயோட CBT 1லயும் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஷிப்ட்ல கேட்டிருக்காங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னவர் பால கங்காதர திலகர். லோக்மானிய திலகர் அப்படின்னு இவரை நாம சொல்றோம். 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாரு. இவர் நடத்தின பத்திரிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மராத்தியில கேசரிங்கிற பத்திரிகையும் ஆங்கிலத்துல மராத்தா அப்படிங்கக்கூடிய பத்திரிகையும் நடத்தினாரு. 1893 பாத்தீங்க அப்படின்னா கணபதி விழா, 1895 சிவாஜி விழாவையும் நடத்தினவர் இவர் தான். அதுக்கப்புறம் ஒரு 3 பால் படிச்சிருப்போம் இல்லையா? சோ லால் பால்னு படிச்சிருப்போம். சோ அதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் ஷிப்ட்லயும் கேட்ட கொஸ்டின் தான். லால் பால்னு நாம யாரெல்லாம் சொல்லுவோம்? லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர். இவங்களை வந்து நம்ம லால் பால்னு சொல்லுவோம். ஓகே, சோ பால் அப்படின்னு சொல்றது பால கங்காதர திலகர். லாலா லஜபதி ராய லால் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபின் சந்திரபாலையும் பால். ஓகேவா? சோ லால் பால் அந்த 3 தலைவர்கள், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான்.
அடுத்தடுத்த ஷிப்ட்லயும் கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் சொன்ன பாயிண்ட்ல சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிப்ட்லயும் கேட்டிருக்காங்க. In the Indian Constitution, citizenship is described in article. Okay. So citizenship வந்து எந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க? ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் citizenship பத்தி தான் சொல்லிருக்காங்க. Which 5-year plan of India focused on rapid industrialization based on growth process. வேகமான தொழில்மயமாக்கல் அடிப்படையிலான வளர்ச்சி செயல்முறையை மையமாக கொண்ட 5 ஆண்டு திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2வது 5 ஆண்டு திட்டம். ஓகே. சோ அடுத்து பாருங்க, கிளாசிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் காளிதாஸ். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கிளாசிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் காளிதாஸ் வந்து கேட்டிருக்காங்க. காளிதாசர் எழுதிய 3 பிரபலமான காதல் நாடகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாளவி, காக்னி, மித்திரம். உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி இருந்துச்சோ அதை பொறுத்து இந்த இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிருக்கணும். ஓகே, காளிதாசரோட படைப்புகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஒண்ணு வந்து மாளவி, காக்னி, மித்திரம், அதாவது மாளவிகா மற்றும் அக்னி மித்ரா. அடுத்து விக்ரமோர் வசியம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபிஞான சகுந்தலம். ஓகே, சோ சகுந்தலா காளிதாசரோட படைப்பு தான். சோ சகுந்தலா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி இருந்துச்சோ அது பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். காளிதாசரோட படைப்பு பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து விச் ஸ்கீம் ரிலேட்டட் டு ஹவுஸ் அண்ட் டாய்லெட். ஓகே, ஹவுஸ் அண்ட் டாய்லெட் எந்த ஸ்கீம்ல இது பண்றாங்க? பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். நம்ம ஊர்லயே பாத்திருப்போம், அப்படிதானே? சோ பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதுலதான் பாத்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்கறாங்க. வீட்டோட சேர்த்து என்னது, டாய்லெட்டும் கட்டி கொடுக்கறாங்க. ஓகே, போக்கஸ் என்னது, பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா. எந்த யோஜனால வீடு, டாய்லெட் இது எல்லாமே சேர்த்து கட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா. எக்ஸாம்ல பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னா என்னன்னு கேட்கல. ஆவாஸ் அப்படின்னாலே வீடுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா விச் ஸ்கீம் ரிலேட்டட் டு ஹவுஸ் அண்ட் டாய்லெட், இதுதான் கொஸ்டின். என்ன ஸ்கீம்னா PMAY, பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஓகே, இதோட போக்கஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பன் பீப்புள் ப்ரொவைட்ஸ் ஹவுசிங் ஃபார் த அர்பன் புவர். ஓகேவா? சோ அர்பன்ல இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது. டாய்லெட் இன்டகிரேஷன், ஹவுஸ் பில்ட் ஆர் அசோசியேட்டட் அண்டர் PMAY, பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அர்பன் ஆர் மேண்டேட்டட் டு இன்க்ளூட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் as well as drinking water supply and sewerage. ஓகே, அதுல என்னெல்லாம் வருது? வெறுமனே வீடு மட்டும் கட்டி கொடுக்கல, அந்த வீடு, அதுல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு? சோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை எல்லாமே பண்ணி கொடுக்கறாங்க. ஓகேவா? சோ பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா தான் ஹவுஸ் அண்ட் டாய்லெட்டுக்கு ரிலேட்டடான யோஜனா. அடுத்து பாருங்க, பிரதன் மந்திரி ஜன்தன் யோஜனா பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஜன்தன் யோஜனா இஸ் நேஷனல் மிஷன் ஃபார் பினான்சியல் இன்க்ளூஷன் டு என்ஷூர் access to financial services, namely a basic saving and deposit accounts. ஓகேவா? சோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன? எல்லாருக்குமே அந்த பேசிக் சேவிங் அண்ட் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து இது பண்றதுக்கு. ஓகேவா? சோ அடுத்து இந்தியன் டூரிசம் ஃபால்ஸ் அண்டர் விச் செக்டார். சோ டூரிசம் வந்து எந்த செக்டாருக்கு கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. சர்வீஸ் செக்டாருக்கு கீழே வர்றதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிசம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கூட்டு ராணுவ பயிற்சி. சோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த நுமாடிக் எலிபென்ட்ங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. நானும் ஆகஸ்ட் 7ல இருந்தே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், முக்கியமான ராணுவ பயிற்சி எல்லாமே படிச்சுட்டு போங்க. இந்தியா வந்து எந்தெந்த நாடுகள் கூடலாம் அந்த கூட்டு ராணுவ பயிற்சி மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. அதுல இருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வருது எக்ஸாம்ல. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது கேக்குறாங்க. அது போக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க, யோஜனால இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்காக தான் ப்ரீவியஸ் ஷிப்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கணும்னு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். நுமாடிக் எலிபென்ட் கேட்டிருக்காங்க. நுமாடிக் எலிபென்ட்ங்கிறது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலான ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். அடுத்து ஆர்டிகிள் 32 வந்து என்னது? ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ், அரசியலமைப்பின் 32வது பிரிவு பின்வருவனவற்றை பற்றி விவாதிக்கிறது. நீதித்துறை சீர்திருத்தங்கள். அடுத்து பாருங்க, மிலிட்டரி எக்ஸசைஸ்ல இருந்து அகைன் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, வஜ்ரா பிரகார். ஓகே, வஜ்ரா பிரகார்ங்கிறது பாத்தீங்கன்னா எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையில. வஜ்ரா பிரகார்ங்கிறது இந்தியா அண்ட் யுஎஸ்க்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹூ ஆர் த இந்தியன் அஸ்ட்ரானட் ஃபார் ஆக்சியம் மிஷன். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சியம் மிஷன்ல இந்தியன் அஸ்ட்ரானட்டோட நேம் என்ன? ஆக்சியம் மிஷன்ல உள்ள இந்தியன் அஸ்ட்ரானட் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சுபான்ஷு சுக்லா. நீங்க டெய்லி நியூஸ் ரீட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த சுபான்ஷு சுக்லா யாரு அப்படின்னு. யூடியூப்ல நிறைய செப்பரேட்டா வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஓகே, சோ ஆக்சியம் மிஷன்ல இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ரானட் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா, அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பெக்கி ஒயிட்சன், அப்புறம் போலந்துல இருக்கக்கூடிய ஸ்லாவோஸ் உஷான்ஸ்கி. ஓகே, உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஹங்கேரியை சேர்ந்த திபுர் கபு. ஓகே, இந்தியாவை சேர்ந்தவரோட நேம் தான் கேட்டிருக்காங்க. சோ 4 பேரோட நேமுமே நீங்க படிச்சுக்கோங்க, எதுனாலும் கேட்கலாம். ஆக்சியம் மிஷன்ல இந்தியாவை சேர்ந்தவர் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
சுபான்ஷு சுக்லா. ஓகே, அடுத்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் மலேசியா இஸ் கால்டு. ஓகே, இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹரிமௌ சக்தி. ஓகே, ஹரிமௌ சக்தி. ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன் ஷேர் தேர் பார்டர் வித் பங்களாதேஷ்? ஓகேவா, சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ல கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிப்டோடது ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த லாஸ்ட் ஷிப்ட் எழுத போறவங்களுக்கு ஆகஸ்ட் 7ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா 3ல இருந்து 4 கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிப்டோடது ரிப்பீட் ஆகும். அப்ப அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது ஜிகே வந்து ஈஸியா அமையும். இது கூட நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்லியிருந்தேன். இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரி கூட எல்லாம் தன்னோட பார்டர் வந்து ஷேர் பண்ணிருக்கு, எந்தெந்த ஸ்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி டீடைல்டா நம்ம ஆகஸ்ட் 7லயே பார்த்தோம். அப்படிதானே? ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன் ஷேர் தேர் பவுண்டரி வித் பங்களாதேஷ்? இந்திய ஒன்றியத்தின் எத்தனை மாநிலங்கள் பங்களாதேஷுடன் தன்னை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஸ்டேட். பங்களாதேஷ் கூட 5 ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு. இந்தியா பங்களாதேஷ் கூட எல்லையை பகிர்ந்திருக்கு. ஸ்பெசிபிக்கா இந்தியால எத்தனை ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா 5 மாநிலங்கள் வந்து பங்களாதேஷ் கூட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு. ஓகே, சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியா தனது நில எல்லை, சோ இந்தியா பாத்தீங்கன்னா நில எல்லையும் நாடுகள் கூட பக்கத்து நாடு கூட பகிர்ந்திருக்கும், நீர் எல்லையும் பகிர்ந்திருக்கும். ஓகேவா, நில எல்லையை பகிர்ந்திருக்கதும் எக்ஸாம்ல கேட்பாங்க, நீர் எல்லையை பகிர்ந்திருக்கதும் எக்ஸாம்ல கேட்பாங்க. நில எல்லையை பாத்தீங்கன்னா 7 நாடுகள் கூட பகிர்ந்திருக்கு. வடமேற்குல வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வடக்குல வந்து சீனா, பூட்டான், நேபாளம் கூட, கிழக்குல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட. ஓகே, கிழக்கு பக்கமா பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூர கிழக்கில் மியான்மர். ஓகே, பங்களாதேஷுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்திய மாநிலங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 5 மாநிலங்கள். ஒண்ணு வந்து வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அஸ்ஸாம். இந்த 5 மாநிலங்கள் தான் பங்களாதேஷ் கூட தன்னோட எல்லையை வந்து என்ன பண்ணிருக்கு, பகிர்ந்திருக்கு. சோ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டது அந்த 5 ஸ்டேட்டோட நேம் கேட்கல, ஜஸ்ட் பங்களாதேஷ் கூட எத்தனை ஸ்டேட் வந்து எல்லையை பகிர்ந்திருக்கு, இந்தியாவில இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டேட் வந்து எல்லையை பகிர்ந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. 5 ஸ்டேட் தான். மேபி அடுத்த ஷிப்ட்ல எந்தெந்த ஸ்டேட்லான்னு கேட்கலாம். ஒன்னு வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், அடுத்து மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அஸ்ஸாம். ஓகே, சோ இலங்கை தென்கிழக்கில் இருந்து மற்றும் மாலத்தீவு தென்மேற்கில் இருந்து நீர் எல்லைகளை கொண்ட 2 நாடுகள். நீர் எல்லைகளை நாம யாரு கூட எல்லாம் பகிர்ந்திருக்கோம்? சோ நில எல்லைகள் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நாடுகள் கூட? 7 நாடுகள் கூட நில எல்லை வந்து பகிர்ந்திருக்கும். அப்ப நீர் எல்லை பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் பார்டர் வந்து 7 கண்ட்ரீஸ் கூட நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். அதே வாட்டர், ஓகே, சோ வாட்டர் நீர் எல்லைகள் பாத்தீங்க அப்படின்னா 2. ஒண்ணு வந்து தென்கிழக்குல வந்து இலங்கை, அதுக்கப்புறம் வந்து மாலத்தீவு தென்மேற்கில் மாலத்தீவு கூட நீர் எல்லை வந்து பகிர்ந்திருக்கும். சோ நில எல்லைகள் எந்தெந்த நாடுகள் கூட, நீர் எல்லைகள் எந்தெந்த நாடு கூட, எந்த ஸ்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்கு அதையும் நீங்க படிச்சுக்கணும். பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? த பிரம்ம சமாஜ் வாஸ் பவுண்டட் பை, யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயால் நிறுவப்பட்டது. 1828ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ராம் மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய் என்பவரால் பிரம்ம சபை வந்து நிறுவப்பட்டது. பிரம்ம சமாஜம் என்பது இந்து மதத்தின் ஒரு ஏகத்துவ பிரிவாகும். சோ பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? இதுதான் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா 29/8/2025 ஷிப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, சோ நாளைக்கு அடுத்து எக்ஸாம் இருக்கும். ஓகேவா, சோ அடுத்தடுத்து கேட்கக்கூடிய ஷிப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ எக்ஸாம் ஹால் போறவங்க சீக்கிரமா எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போயிருங்க. ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. 2 போட்டோ கையில வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா போகாதீங்க, சீக்கிரமா போங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள், கால்குலேட்டரா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், ப்ளூடூத் டிவைசஸ் ஏதாவது இருக்கட்டும், எதுனாலுமே உள்ள எடுத்துட்டு போக கூடாது. கேர்ள்ஸ் வந்து கையில மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. தலையில கிளிப்பு அந்த மாதிரி எதுவுமே மாட்டிட்டு போகாதீங்க. ஓகேவா, சோ எக்ஸாம் ஹால்ல என்ன சொல்றாங்களோ அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. அங்க போய் நின்னுட்டு வாக்குவாதம் யாருக்கிட்டையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாசிட்டிவா இருங்க. ஓகே, எக்ஸாம் ஹால்ல பாசிட்டிவா இருங்க. வேற எந்த ஒரு இதுலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் கொஸ்டின் பேப்பர் ஸ்கிரீன்ல ஷோ ஆகுதா, வேற எந்த இடத்துலயும் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆக கூடாது. கரெக்டா கொடுத்திருக்க 1.5 மணி நேரத்தை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி புத்திசாலித்தனமா அந்த 1.5 மணி நேரத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எழுதிருங்க. ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 60ல இருந்து 65 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்றாங்க. டாப்பர் வந்து எவ்வளவு அட்டன் பண்றாங்கன்னா இது நாள் வரைக்கும் நடந்த அனாலிசிஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது 85ல இருந்து 90 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்றாங்க. டாப்பரை பார்த்து பயப்படவும் வேண்டாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா 60ல இருந்து 65 தான் அட்டன் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க ஒரி பண்ணவும் வேண்டாம். ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் தான் கட் ஆஃபா இருக்கும். அதுக்காக இவ்வளவுதான் அட்டன் பண்ணணும்னு சொல்ல வரல. சோ 60ல இருந்து 65 வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்றாங்க. 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகேவா, குரூப் டி எக்ஸாமுக்கு நாளைக்கு அடுத்த ஹியரிங் வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் டியோட குவாலிபிகேஷன் பத்தின ஹியரிங் பாத்தீங்கன்னா நாளைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஹியரிங்ல என்னங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். குரூப் டி எக்ஸாம்
விரைவில் கூடிய சீக்கிரத்துல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, டிசம்பருக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்சும் போயிட்டு இருக்கு. சோ இன்னும் நான் எம்டிஎஸ்க்கு படிக்கல, குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல, இனி வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்கு படிக்க போறேன், குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க போறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஏன்னா இதுல ஒரு எக்ஸாம் மட்டும் நாம கொடுக்கல, 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் கொடுக்கறதுனால லைஃப் டைம் வேலிடிட்டியோட கொடுத்திருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்திருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல வந்து டெஸ்ட் இருக்கும். வேற மெட்டீரியல்ஸ் எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டாம். ஒன்ஸ் நீங்க 1999 பே பண்ணிட்டீங்கன்னா இதுல என்ன கொடுக்குறோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஆன்லைன்லயே உங்களுக்கு கிளாஸஸும் கொடுத்துருவோம், டெஸ்டும் கொடுத்துருவோம், மெட்டீரியலும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். ஓகே, வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ண வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி எனக்கு 1 இயருக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸோட கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து குரூப் டிக்கு டெஸ்ட் வேணும் மேம், இந்த 2 மாசம் ஃபுல்லாவே நான் டெஸ்ட் எடுக்க போறேன், என்டிபிசி சிபிடி 2க்கு எனக்கு டெஸ்ட் வேணும், எம்டிஎஸ்க்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. அதே மாதிரி கரண்ட் அஃபேர், எனக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் வேணும் மேம், நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்க போறேன், எனக்கு வந்து எக்ஸாம் ஃபார்மட்ல எம்சிக்யூ ஃபார்மட்ல கரண்ட் அஃபேர் வந்து வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏபிடிஎஃப் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 499. எல்லா மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ஆப்லயே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் வந்து 3/9/2025 க்ளோஸ் ஆகிரும். சோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க டீடைல்ஸ் எல்லாமே. ஓகேவா? சோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.